ஜாப் டைட்டிலில் மட்டுமே போட்டு லிங்க்டின்ல நீங்கள் கேண்டிடேட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 70 to 90% ஆஃப் ரெலவெண்ட் கேண்டிடேட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். எஸ், சேம் ஸ்கில் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேண்டிடேட் லிங்க்டின் நமக்கு காட்டாது. ரீசன் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் தப்பு. ஸோ இதனாலேயே ஒன்காகியும் சோர்ஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுற ரெக்ரூட்டர்ஸ், இன்னொரு சைட் ரெக்ரூட்டர்ஸ் 1 டேயில் அவங்க ஷார்ட் லிஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ், என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வாய் ரெக்ரூட்டர்ஸ் ஃபெயில். லிங்க்டின்ல ஒரு கேண்டிடேட்டை நம்ம சர்ச் பண்ண ஏன் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஹையரிங் மேனேஜர் வந்து எனக்கு ரியாக்ட் டெவலப்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே லிங்க்டின்ல போய் சர்ச் பாரில் ரியாக்ட் டெவலப்பர்னு போடுவோம். கேண்டிடேட்ஸ் கிடைப்பாங்க, பட் நமக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டாங்க. ரீசன், லிங்க்டின்ல இருக்கிற ப்ரொஃபைலில் எல்லாருமே ஒரே ஜாப் டைட்டிலை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலவங்க ரியாக்ட் டெவலப்பர்னு போட்டிருக்கலாம், ஒரு சிலவங்க யூஏ டெவலப்பர் போட்டிருக்கலாம், ஒரு சிலவங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒரு சிலவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே ரியாக்டில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ராங்கான கீவேர்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம சோர்சிங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ நான் ரெக்ரூட்மெண்ட்க்கு நிறைய கேண்டிடேட்ஸை சோர்ஸ் பண்ணுறேன். நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் யூஸ் பண்ணுற சோர்சிங் மெத்தட் அதுதான் புலைன் சர்ச். புலைன் சர்ச் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸ்மார்ட்டான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணுறது. இதில் நம்ம 3 விஷயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட், ஆர், நாட். ஆர் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு மல்டிபிள் ஜாப் டைட்டில் இருக்குது அப்படின்னா நான் ஆர் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரெக்ரூட்டரை ஹையர் பண்ணணும் அப்படின்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், டேலண்ட் அக்விசிஷன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த 3மே டிஃப்ரெண்ட்டான ஜாப் டைட்டில் தான். ஆனால் இந்த ப்ரொஃபைலில் இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும், ரெக்ரூட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஜாப் ரோலுக்கு நான் மல்டிபிள் ஜாப் டைட்டிலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஆர் போட்டு சர்ச் பண்ணுவேன். இன்னொன்று அண்ட். இன்னும் சோர்சிங்கை நம்ம பவர்ஃபுல்லாக ஆக்குறோம் அப்படின்னா ஜாப் டைட்டிலை மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட நம்ம ஸ்கில்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேண்டிடேட்டோட குவான்டிட்டி இன்னும் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரெக்ரூட்டரை தான் ஹையர் பண்ணணும், பட் அந்த ரெக்ரூட்டருக்கு பேரோல்லையும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அண்ட் பேரோல் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது எனக்கு மஸ்ட் ஹேவ் காம்பினேஷனாக அந்த கேண்டிடேட்க்கு பேரோல்லையும் ஸ்கில் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஸ்கில் இருக்கும். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் எனக்கு கிடைப்பாங்க. ஃபைனலாக நாட். ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் தான் வேணும், பட் அவங்க ஃப்ரெஷராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்? ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் நாட் ஃப்ரெஷர் இப்படி போட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஷோ ஆகிற ரிசல்ட்டில் ஃப்ரெஷர் ப்ரொஃபைல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மெத்தட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சோர்சிங் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு டைமும் கம்மியாகும், சீக்கிரமாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் லைவாக என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி இதை லைவான எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், ஜாப் டைட்டிலை கொட்டேஷன் மார்க்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணும்போது லிங்க்டின் அந்த எக்ஸாக்ட் ஃப்ரேஸை தான் சர்ச் பண்ணி கொடுக்கும். கொட்டேஷன் இல்லாமல் நம்ம சர்ச் பண்ணும்போது ஹெச்ஆர் ஆர் ரெக்ரூட்டர் அப்படின்னு செப்பரேட்டாக படித்து செப்பரேட்டான ப்ரொஃபைலை தான் நமக்கு காட்டும். ஸோ ரெலவெண்ட் கேண்டிடேட்டை ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்க கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போது ஆர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆர் டேலண்ட் அக்விசிஷன் ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதோட மீனிங் என்னென்னா, இந்த 3 ஜாப் டைட்டிலில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் லிங்க்டின் அந்த ப்ரொஃபைலை நமக்கு காட்டும். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ஜாப் டைட்டில்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர் யூஸ் பண்ணும்போது சர்ச் ரிசல்ட் ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை சர்ச் பண்ணும்போது இந்த 3 ஜாப் டைட்டிலையும் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அண்ட் பேரோல் அண்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஜாப் டைட்டில் அது கூட ஸ்கில்ஸையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ப்ரொஃபைலில் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் டைட்டிலும் இருக்கும், அதே டைமில் பேரோல்லையும் ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஸ்கில்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸாக ஃபில்டர் ஆகி நமக்கு வருவாங்க. இப்போது நாட். ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் நாட் ஃப்ரெஷர். ஸோ நம்ம ஜேடியோட ரெக்குவயர்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் இல்லை அப்படின்னா நம்ம நாட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது ஸோ அன்னெசரி ப்ரொஃபைல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் தான் வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சர்ச் பண்ணும்போது ஃபில்டர் யூஸ் பண்ண மறக்காதீங்க.
இதில் நம்ம லொக்கேஷனுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தேவையான கேண்டிடேட்டை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவோம். பட் லொக்கேஷன் செட் ஆகாமல் நம்மளாலையும் சீக்கிரமாக நம்ம ஓப்பனிங்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் எக்ஸ்ரே சர்ச் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டடான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.